அன்பார்ந்த தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட்டர் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போது இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களா, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட எப்படி அறிவாளியாக இருப்பாங்களா, இல்லை நீங்கள் எப்படி மீட் பண்ணுவீங்க, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஃப்யூச்சரை போய் எட்டி பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களோட கேரக்டருக்கு நான் 2 கார்டு ஷஃபில் பண்ணுறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ சீக்ரெட் கார்டு. நான் வந்து கடைசியில் ரிவீல் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் பிக்கப் பைல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 2 கார்டு ஷஃபில் பண்ணுறேன். பைல் 1க்கான கார்டு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ த பைல் 1 கார்டு. ப்ளீஸ் கிவ் மீ கார்டு ஃபார் பைல் 1. ப்ளீஸ் கார்டு ஃபார் பைல் 1 ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கார்டு ஃபார் பைல் 1. ஓகே, யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். இது வந்து பைல் 1க்கான கார்டு. உங்களோட கனவு வந்து நனவாகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ப்ராக்டிக்கல் பிளான். அப்புறம் கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். அப்புறம் இன்னொரு வார்னிங், உங்கள் 2 பைலுக்குமே இது அப்ளை ஆகும். டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. நீங்கள் வந்து இந்த காதலை நிலைப்படுத்தணும், இல்லை உங்கள் வருங்காலத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரைடை வந்து தள்ளி வைக்கணும். அடுத்தது ஃபயரி கிளைமேக்ஸஸ் அப்ரோச்சஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 கார்டையும் இந்த 2 டெக்குக்குமே வைக்கிறேன். ஐ மீன் இந்த 2 பைலுக்குமே வைக்கிறேன். ஏன்னா 4 கார்டு வந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். ஸோ இது ஸ்பிரிட்ஸோட இதுனா நீங்கள் அதை வச்சே முடிவு பண்ணிக்கோங்க. பைல் 1க்கான கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான் அண்ட் டோன்ட் லெட் ப்ரைட் கெட் இன் யுவர் வே. உங்களுக்கு வந்து நிறைய பிளான் இருக்குது. ஐ மீன் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. ஆனால் அதுக்கான ப்ராக்டிக்கல் பிளான் இல்லை. அது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அடுத்தது பைல் 2க்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ எ ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ். நீங்கள் வந்து உங்கள் காதலில் வருங்காலத்தில் எப்படி போகிறது அப்படின்றத குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கு. உங்களுக்கு தேவை கான்ஃபிடன்ஸ் தான். அதை பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸை எப்படி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருதுன்னு பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, நான் இங்கே வேறு என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஸ்டபனாக நிற்கணும், எதையும் விட்டு கொடுத்து பண்ணக்கூடாது. அது ரொம்ப காமனான மெசேஜ் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இப்போ நான் பைல் 1க்கான ரீடிங்க்கு போகிறேன். உங்களோட சீக்ரெட் கார்டு நான் கடைசியில் தான் ரிவீல் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், whether pile 1 already met that future spouse, whether pile 1 met their future spouse. அவங்க ஏற்கனவே அவங்க ஃப்யூச்சர் ஸ்பவுஸை சந்திச்சிட்டாங்களா? பைல் 1 ஸ்பிரிட்ஸ், பைல் 1 அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸை சந்திச்சிட்டாங்களா? ஓகே, சந்திச்சிட்டாங்களா அப்படின்னா 2 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்லிங். இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் சந்திக்கலைன்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட பேலன்ஸ் இல்லை. ஸோ அந்த ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் அப்படிங்கிறவங்கள நீங்கள் சந்திச்சிட்டிங்களா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு இடத்த விட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சந்திக்கிற அந்த ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்பவுஸாக வர போகிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ ஆர் இன் லவ் வித் தம். மேபி ஒரு என்ன சொல்கிறது, லவ்லேருந்து ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனால் பிரிஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா 2 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து ஜக்லிங். உங்களுக்கு எதாவது 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதையும் அது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் விட்டு விலகி போங்க. தெர் இஸ் ஒன் ட்ரூ லவ் இன் யுவர் லைஃப். அந்த ட்ரூ லவ் தான் உங்களுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற கிளாரிட்டியை சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு க்ளூ என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டபனான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான உமன். அது வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ. இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, ஆனால் கூட இருக்கலாம், பெண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது அவங்களோட ஃபிசிக்கல் ட்ரைட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் அ ஃபிசிக்கல் ட்ரைட் ஆஃப் பைல் 1's ஃப்யூச்சர் ஸ்பவுஸ்? யா, பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற அந்த ஆசை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கஹாலிக்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் ஸ்னீக்கி எனர்ஜி இருக்குது.
பட் அவங்க வந்து லெசன்ஸ் கற்றுப்பாங்க. ஸ்னீக் எனர்ஜி இந்த சென்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஃபீல்டில் எல்லா விஷயத்துலேயும் வந்து வின் பண்ணணும், வின் அட் ஆல் காஸ்ட். சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களையே வந்து ட்ரிக் பண்ணி அவங்க நினைக்கிறத உங்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் எனர்ஜி. பட் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஏமாந்துருவீங்க. உங்ககிட்ட என்ன வேலை வாங்கணுமோ மாய்மாலம் பண்ணி வாங்கிடுவாங்க. பட் ஹார்ட் ஒர்க்கஹாலிக், ஐ கான் சே ஹார்ட் ஒர்க்கஹாலிக். அப்புறம் வந்து தேவையில்லாத பேர்டன்களை சுமைக்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை கான்கவர் பண்ணோம் அப்படின்னு தான் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அதனால தான் அவங்க வாழ்க்கையில் இம்பேலன்ஸ் இருக்குது. அந்த இம்பேலன்ஸ்னால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டெலெக்ட் அண்ட் கேரக்டர். வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் pile 1's future spouse, spirits? What is the character and intellect of pile 1's future spouse? Okay, blockage. நான் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஹாவ் அன் ஓவர்வியூ ஆர்னா அவங்கள பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஃபியூ இன்ஃபர்மேஷன். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட அந்த இன்டெலெக்ட் அப்புறம் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஐ கேன் சே கிளியர்லி தட் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், ஓவர் இன்டெலிஜென்ஸ். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும். அதுவுமே வந்து லிமிட்குள்ளே இருக்காது. எக்ஸ்ட்ரீம் ஓவர் இன்டெலிஜென்ஸ், அதான் லிமிட்டை தாண்டி குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்புறம் வந்து எப்பவுமே வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது, பார்ட்டி என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெலெக்ட் அண்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் டெஃபினட்டாக. அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அலாங், ஈஸியாக வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் ஹீ ஆர் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் லவ்வர். என்ன சொல்கிறது, எமோஷ்னல் லவ் பண்ணுவாங்க. ஓவர் ஃப்ளோயிங் லவ் இருக்கும். ரொம்ப அக்கறையாக பார்த்துப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருப்பாங்க. பட் அவங்களோட லவ் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக டிவைன் சப்போர்ட்டட் லவ் தான். லவ் இல்லைன்னா லவ், மேரேஜ் எதுவாக வேணால் வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட இருக்க பேட் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். அப்புறம் வந்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா சீக்கிரம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அப்போ வந்து உங்கள் மேலே கேர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது. அதாவது டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒன்றா ரொம்ப டல்லாகிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப எந்துவாக இருப்பாங்க. ஸோ அதையுமே நான் இங்கே பார்க்குறேன். அவங்களுக்கு எப்பவுமே ஒர்க் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரேஸ் இருக்கும். ஒர்க்னு ஓடிட்டுருப்பாங்க. அந்த ஒர்க்கஹாலிக் சிம்பிளாக சொல்ல போனோன்னா. அப்புறம் எப்பவுமே டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், அந்த மிடில் பார்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. பேலன்ஸ்டாக தான் இன்பேலன்ஸ்டான கேரக்டர் அவங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. அந்த மிடில் பேலன்ஸ் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் தான். எப்பவுமே ஒன்றா போய் ஓடி ஒழிஞ்சிடுவாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா எப்பவுமே சோஷியலைஸ் ஆகிட்டுருப்பாங்க. ஆனால் 2 நேரத்துலையுமே சரக்கு இருக்குது. ஸோ டு பி ஃப்ரேங்க், 2 நேரத்துலையுமே அவங்க சோகமாக இருந்தாலும் குடிப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாலும் குடிப்பாங்க. மேபி லிமிட்டடாக குடிக்கலாம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் அந்த ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து உடனே ஆல்கஹால் தான் ரிலேட்டடாக சொல்ல முடியாது. சம் கைண்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். மேபி அவங்க வந்து சீக்கிரம் அதை ரிக்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் பிளேசிங் ஆல் தீஸ் கார்ட்ஸ் ஹியர். ஓகே, பட் உங்களோட கொலாபரேஷன், உங்களோட அந்த சேர்ந்து வேலை செய்கிறது, வீட்டு வேலையில் பொறுப்பெடுத்துக்கிறது, இல்லைன்னா ஃபேமிலி கரெக்டாக பிளான் பண்ணுறது, அதெல்லாம் செம்ம சூப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்குல்ல. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா ஓவர் கம் பண்ணிடுவாங்க, இஃப் யூ இன்சிஸ்ட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பட் இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்காங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அவங்க இல்லை, அதுதான் நல்லா தெரியுதுங்க. அடுத்தது எப்போ மீட் பண்ணுவீங்க, ஓகே, எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பிளாக்கேஜ் வருது. யா again இந்த pile 1 யாருன்னு தெரியல. பிளாக்கேஜ் ஆல் பிளாக்கேஜஸ், இது எல்லாமே வந்து பிளாக்ல தான் வருது. இந்த நான் 6 கார்டு எடுத்தும் போதும் பார்த்தீங்கன்னா நான் பிளாக்ல தான் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேபி இதிலலாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்களா இருக்கும், அதனால தான் அவங்க லைஃப்பில் அவங்க அப்பியர் ஆகலையா இருக்கலாம். இது அவங்களோட இன்டெலெக்ட் அண்ட் கேரக்டர் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களோட ஹேபிட்ஸ். ஓகே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி தென்.
அவங்க வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஆல் கம்மிங் அவுட் அஸ் அ பிளாக்கேஜ். அதனால் இதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணிப்பாங்கங்கிறது தான் இதில் சொல்ல வர நியூஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் பர்சன் இன் த ஃப்யூச்சர். நான் இங்கே பார்க்குறது கிளியராக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ட்ரீம் இந்த கல்யாணமோ இல்லை காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் பிளான் தேவை. வெறும் கனவுல தான் இருக்குது. அப்புறம் இந்த ஆணும் சரி நீங்களும் சரி, டோன்ட் லெட் ப்ரைட் இன்டு யுவர் கனெக்ஷன். நீ பெருசா நான் பெருசா, நீ எப்போ பண்ணிட்டேன் நான் எப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணுவாங்க உங்களை. இப்போ அவங்க இருக்கிறது வந்து ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஒரு ஹார்ட்ஷிப் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போது இந்த எனர்ஜி வந்து ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி சுச்சுவேஷன். அந்த 6 ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி சுச்சுவேஷன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹார்டான சுச்சுவேஷன் தான். ஈஸிலி டைஜஸ்டபிள் சுச்சுவேஷன் சொன்னிங்கன்னா அப்படி இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலேருந்து வெளியில் வரத்துக்கு. அதனால தான் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. இப்போது இதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். இவங்க தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸாக ஆக போகிறாங்க. ஸோ இப்போது ஒரு ஹெவிலி பேர்டன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முதுகு குத்தல். அதனால தான் அவங்க உள்வாங்கிட்டாங்க. அவங்க உள்வாங்கினதும் பார்த்தீங்க எதுக்குன்னா இந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு கிடையாது. அவங்களுக்கே ரியலைசேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஓவர் இன்டெலிஜென்ஸ், அவங்க வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கஹாலிக், அப்புறம் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி கொலாபரேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி ஒர்க் டுகெதர், எப்படி 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எமோஷனல் வந்து யார்கிட்ட எவ்வளோ எமோஷன்ஸ் காமிக்கணுமோ அவ்வளோ எமோஷன்ஸாக காமிக்கிறது. கைண்ட் ஆஃப் ஒரு பார்டர் தாண்டிடுது. இந்த எமோஷ்னல் ஃபூலுங்கிற அந்த பார்டரை போய் டச் பண்ணுறது, ஈஸியாக எமோஷ்னலாக மேனிப்புலேட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பிளாக்கேஜாக அவங்களே பார்க்குறாங்க. ஸோ அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரல. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். நான் வந்து 10 ஆஃப் வான்ஸ் பார்க்குறேன். பட் ஐம் நாட் டேக்கிங் தட் எனர்ஜி. பார்க்கலாம் திரும்ப வருதான். வாட் வில் பி த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் அண்ட் லவ். ஓகே, நியர் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நியர் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் வந்து இந்த கெட்ட ஒரு கிங் ஆஃப் சோல்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஐ கான் சே நல்ல எனர்ஜி. மேபி இதை வந்து அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா அத்தாரிட்டேட்டிவில் இருக்க யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்களோட என்ன சொல்கிறது, முகத்திரை கிழிஞ்சிடும். அதனால் அவங்க சில விஷயங்கள் அங்கேருந்து போராடி தவிர, மேபி இது ஃபாதர் ஃபிகராக கூட இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்க. ஒரு ஆண் எனர்ஜி தான் கண்டிப்பாக. மேபி பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்க அத்தாரிட்டேட்டிவ் பவராக இருக்கலாம். ஏதோ ஒருத்தவங்களோட உண்மை ரூபம் வந்து தெரிய வரும். அதுலேருந்து வந்து அவங்க சண்டை போட்டு தான் வெளியில் வரும். அதுக்கான போராட்டத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த வாக்கிங் அவே, இந்த 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, அதனால் ஹெவிலி பேர்டன். அவங்க வந்து இப்போ போராடிட்டுருக்காங்க. அந்த போராட்டம் முடிஞ்சதுலேயும் நிச்சயமாக வந்து இந்த காதல் கிரவுண்டாக அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் ட்ரபிள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த கனெக்ஷனில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியல. மேபி அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டியில் காதலையும் பிஸ்னஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, காதலையும் பர்சனல் லைஃப்பையும், அதாவது எப்பயுமே பர்சனல் லைஃப்பையும் ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணவங்க தான் ஸ்மார்ட் பீப்புள். அவங்க தான் வந்து கரெக்டாக லைஃப்பை லீட் பண்ண தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குது. அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது. அவங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்டம் டெக்கில் 2 ஆஃப் கப்ஸ். ஸோ இது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் வந்து லவ்வை சொல்லணும், ப்ரப்போஸ் பண்ணணும் எல்லாமே. ஸோ அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. மேபி அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு தான் வரணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். பார்க்கலாம் டைம் ஃப்ரேம் எப்போனா when they are going to be together. Spirits pile 1, when they are going to be together or when they will be together, when the pile 1 is going to be together with their counterpart or spouse or lover. What will be the time frame for pile 1, spirits please? Oh, 9 of Pentacles. It's going to take some time, டெஃபினட்டாக. பட் என்ன நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இதில் இருக்க பெண் எனர்ஜி என்றைக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் வந்து யூ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் குட் அபவுட் யுவர் ஓன் ஸ்கின்.
நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல, அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறதில்ல, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக கான்ஃபிடெண்ட்டாக என்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த ஆண் வந்து உங்களோட கை கோத்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுற ப்ராசஸில் இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் இட். ஏன்னா இந்த கனெக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். இது கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். வாட் ஐம் சீயிங் ஹியர் இஸ் ஃப்ரம் நவ் டு, அதை நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா கல்யாணமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் வித் திஸ் பர்சன் வித் இன் 9 months. ஐ கான்ட் சே 9 years, 9 months, மேக்ஸ் 9 months. ஏன்னா இந்த ஆணும் வந்து உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அடுத்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு அலைன் வித் த எனர்ஜி. அது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த அலைன்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட காதல் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நான் அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கைடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ யூ கேன் டூ தட் ஃபார் அலைனிங் யுவர் எனர்ஜி. இந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏதாவது எனர்ஜி இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் பைல்மன் ஸ்பிரிட்ஸ்? இந்த கார்டு வெளியில் வருது. ஓகே, ஹார்ட் டேக் ஓவர் வாட் யூ நோ லாங்கர் ஹேவ். ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து ஹார்ட் பிரேக்கில், மேபி இந்த ஆண் எனர்ஜி தான் நான் பார்க்குறேங்க. அவங்களுக்கு தான் போராட்டம் நிறையா இருக்குது, ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு சூழ்நிலேருந்து வெளியில் போகிற சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? அதுலேருந்து வெளியில் வரணும் ஃபஸ்ட் அவங்க, அது வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஓ வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. மேரேஜ் கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நிச்சயமாக, நீங்கள் நேசிக்கிறவங்களோட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டேக்கிங் எ வக்கேஷன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. மேபி வக்கேஷன் வந்து நீங்கள் மார்ச்சில் போகலாம். அடுத்தது கிரேட் ஹாப்பினஸ். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நான் ஏன் இதுக்கு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 9 months வந்து உங்களுக்கு உங்களோட கல்யாணமே நடந்து முடியறதுக்கு. நான் அதனால தான் சொன்னேன் கல்யாணம்னா இட்ஸ் நாட் லவ். ப்ரப்போசல்லாம் வந்து உங்களுக்கு மார்ச் அதுலேயே நடந்துடும். இது வந்து விலகி இருக்காங்க திரும்ப வர போகிறாங்க அப்படின்னாலும் அது மார்ச்சில் நடக்கும். உங்களோட விஷ் கண்டிப்பாக கிராண்டட். விஷ் இஸ் கிராண்டட். இது உங்கள் காதல் வாழ்க்கை தான் உங்களோட விஷ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷ் வந்து உங்களுக்கு கிராண்ட் ஆகும். இப்போ வந்து சும்மா ஒரு ஹார்ட் டேக் அவங்களுக்கு போயிட்டுருக்கு, அவங்களோட நிறைய பிரச்சனை அவங்கள சுற்றி போயிட்டுருக்கு, அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி தேவை. இது வந்து நடக்கிறது வந்து நிச்சயமாக தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். அதை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணணும். அவங்க வரும்போது ரொம்ப கிளியரான எனர்ஜியோடு வருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த ஆண் எனர்ஜி இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்குது ஒரு ஹார்ட் பிரேக். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த பார்த்துட்ருக்க பெண்கள் வந்து இந்த ஆண் எனர்ஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொன்னால் இந்த ஹிடன் கார்டு வந்து உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே புரிய வரும். நான் இதை ஏற்கனவே ப்ரீ ஷஃபில் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இது பார்த்தீங்க அப்படின்னா லவ்வர்ஸ், பிரகிருதி அண்டு புருஷா. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து டெஸ்டின்ட் எனர்ஜி. இவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்போஸ். இந்த கேரக்டர் வச்சு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஜென்யூனான எனர்ஜி. ஐ கேன் ஃபீல் இட், ஐ கேன் சென்ஸ் இட். நீங்கள் வந்து ஒரு சின்ன தவறுகளுக்கு அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், பட் வந்து அது புரியாத அது தெரியாத ஆள் கிடையாது. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பிளாக்கேஜ். இது அவங்களே அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போ உங்ககிட்ட வர முடியாதுன்னு கிடையாது. அவங்க வரும்போது வந்து அந்த பிளாக்கேஜ் இல்லாமல் வரணுன்னு தான் அவங்களோட இன்டென்ஷன். இது பார்த்திங்கன்னா இது அவங்களோட கேரக்டர். ஸோ வெரி ஜென்யூன் கேரக்டர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தப்பு பண்ணுறவங்க எப்படி ஜென்யூனான கேரக்டராக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தப்பை உணர்ந்தவங்க வந்து உண்மையிலே ஞானி. இப்போ வந்து நான் பண்ணுறது தப்பு, அதுக்கான முயற்சி பிராயச்சித்தம் பண்ணுறேன், அதுக்காக முயற்சி எடுக்கிறேன்னா யூ ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் செலிப்ரேட் தட் பர்சன். அவங்களால வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, வந்தாலும் அதை திருத்திக்கக்கூட மனநிலைமை பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். ஈஸியாக பேசி உங்களால் பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அதுக்காக கோச்சிக்காதீங்க, அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க எதுக்காக ஒரு விஷயத்துக்காக பிளாக் பண்ணுறாங்க இல்லை வராமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. உங்கள் மேரேஜ் இஸ் டிஸ்டன்ட். ஸோ மேபி உங்களை விட்டு விலகி இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம். மேபி உங்களை மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு பயமாக இருக்கலாம்.
ஸோ இந்த ரீடிங்கில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இது டிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்கிக்கலாம். பட் அது மாதிரி நான் எதுவும் இங்கே பார்க்கல. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. 6 ஆஃப் கப்ஸ் வந்துச்சுனாவே அது வந்து டிவைன் லவ். அண்டு உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யூ ஆர் இன் லவ், ஆல்ரெடி இன் லவ் வித் திஸ் பர்சன். ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படின்னா, ஒரு வித்ட்ராயல் எனர்ஜி அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களோட நல்லதுக்கு தான். ஸோ எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து கல்யாணத்தில் தான் முடியும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ நான் பைல் 2க்கான ரீடிங்க்கு போகிறேன். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நேசிக்கிற உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸை மீட் பண்ணிட்டீங்களான்னு ப்ளீஸ் பைல் 2 அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸை மீட் பண்ணிட்டாங்களா? வெதர் த பைல் 2 met their future spouse? ஆமாம், பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், நியூ பிகினிங். ஒரு முடிவுக்கு அப்புறம் வர ஒரு ஆரம்பம். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸை ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ மீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று முடிஞ்சு அதுலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பௌஸை மீட் பண்ணுவீங்க. எல்லாம் மீட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஏன்னா இது பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்து எஸ் கார்டு தான், ஒரு நியூ பிகினிங் தான். ஸோ நியூ பிகினிங் எப்போ வரும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நியூ பிகினிங் இனிமேல் வரலாம். இல்லை அப்படி தான் நீங்கள் உங்களை மீட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அப்படி தான் உங்கள் காதல் இல்லைனா இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி வேணால் இருக்கலாம், ஃப்யூச்சர், பாஸ்ட்டு, இல்லை இப்போது நடந்துகிட்ருக்கு ப்ரெசென்ட் எனர்ஜி போயிட்டுருக்கு, இப்போ எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரும்போது தான் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க. இல்லை இனிமேல் மீட் பண்ண போகிறீங்கனாலும் அப்போ தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது ஆரம்பம் நடக்கும். அவங்களோட ஃபிசிக்கல் ட்ரைட், பைல் 2 ஸ்பௌஸோட ஃபிசிக்கல் ட்ரைட் ஸ்பிரிட்ஸ், ஃபிசிக்கல் ட்ரைட் பார்த்தீங்கன்னா சார்மிங், பிளாக். அப்புறம் பார்த்திங்கன்னா மெச்சூர் மேன். அவங்களுக்கு க்ரோத்தில் ஃபோக்கஸ் இருக்கும், ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். ப்ளேஃபுல், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கேரிங், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப ஜென்யூனான ஆள், டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கே தெரியாத ரியலைஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளேஃபுல்லாகவும் இருப்பாங்க. ஏன்னா பாட்டம் டெக்கில் பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ளேஃபுல் எனர்ஜி தான். உங்களை எப்பயுமே வந்து பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் வருது. இடையில வந்து இருக்கிறது வந்து பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க, டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா உங்களை பார்க்காம இருக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருப்பீங்க. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் அவங்களோட மெயின் கேரக்டர். பார்த்தீங்க அப்படின்னா தே won't have என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. ஒரு அத்தாரிட்டி இல்லைனா ஒரு பவரில் இருக்க ஆளாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு குணாதிசயமாக இருக்கும். அடுத்தது அவங்களோட இன்டெலெக்ட் அண்ட் கேரக்டர் பார்க்கலாம். வாட் வில் பி த இன்டெலெக்ட் அண்ட் கேரக்டர் ஆஃப் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் கப்ஸ். நல்ல அவங்க எமோஷன் உங்களை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எமோஷனில் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, உங்களை எப்படி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது, உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது இது ஓவர் இன்டெலிஜென்ஸ். 9 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. அன்பை காட்டுறதுலே ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதுலேயும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஒரு சின்ன மெசேஜ் இங்கே இருக்குது. பட் அது வந்து தப்பாக பார்க்க தேவையில்லை. ரொம்ப மெச்சூர்டான மேன் தான். ஸோ ஹி கேன் ஏபிள் டு ஹேண்டில் ஆர் யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். வேறு என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா
இவங்களுக்குமே நீங்கள் உங்களை வர அந்த ஸ்பௌஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பிரேக் அப்புறம் ஒரு லாஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மெச்சூரிட்டிக்கு அவங்க வருவாங்க. வாழ்க்கையில் அவ்வளோ அடிபட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனலாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அவங்க எமோஷனை அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துடுவாங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன நடந்து வர ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படி மாறி மாறி வரும்போது இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் தட் பர்சன். அவ்வளோதான். அவங்க வந்து சமாளிச்சுடுவாங்க. ஸோ ரொம்ப பியூரான ஜென்யூனான பர்சன் தான். அதிலெல்லாம் எந்த இதுவும் வேண்டாம். நீங்கள் எப்போ மீட் பண்ணுவீங்க, என்ன மீட் பண்ணிட்டீங்களா, வேர் அண்ட் வென் த மீட்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் திஸ். மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, எப்போ நடக்கும் உங்களோட மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒரு இடத்த விட்டு வெளியில் வரணும். 8 of Cups பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். அதான் நீங்களும் நம்ம இங்கே பார்த்தோம், ஒரு எண்டிங் அப்புறம் தான் நியூ பிகினிங். ஒரு விஷயம் முடிஞ்சது அப்புறம் தான் அடுத்த விஷயம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்ஸ், ஒரு எமோஷனல் இல்லூஷன்ஸ் எல்லாம் உடையும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை விட்டு அவங்க வெளியில் வந்துகிட்டே இருப்பாங்க. அதே சமயம் வந்து அவங்க நிறைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெஜிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும். அதை பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவங்களே ஒரு மாஸ்டர் மேனிஃபெஸ்டராக இருக்கலாம். அவங்க வந்து மேபி இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா, ஏன்னா அங்கே நிறைய சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது. அவங்க உங்களை நோக்கி ஓடி வரத்துக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ இதை தடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லூஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா பொய் புரட்டு, ஏமாத்துறது, அந்த மேஜிக் ஸ்பெல் ஒர்க்கோட. ஏன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இங்கே 3 ஸ்பெல் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மெஜிஷியனும் ஸ்பெல் ஒர்க் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் விட்டு விலகி வரணுமா. அவங்கள சுற்றி கெட்ட எனர்ஜி நிறையா இருக்குது. அதை விட்டு விலகி வரும்போது தான் உங்களுக்கு இந்த மீட்டிங் நடக்கும். யூனிவர்ஸ் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது இவங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கனெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அந்த ஆணுமே ஒரு என்ன சொல்கிறது வைட் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேபி இவங்க பண்ணுறது கெட்டதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ப்ரீஸ்ட் அந்த மாதிரி போய் அந்த எனர்ஜிலாம் அப்பப்போ கிளென்ஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுமே எஃபர்ட் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கனெக்ஷனை காப்பாற்றுக்கு. ஸோ யூ ஷுட் அப்ரிஷியேட் தட். அவங்கக்கிட்ட எஃபர்ட் எப்போவுமே இருக்குது. வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ் or marriage, this future spouse situation, what is the future, or what will be the future? Star energy பார்க்குறேன். What will be the future of this connection? What will be the future of this connection? What will be the future of this connection? Okay. இப்போ நியர் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஸ்டக்காக இருக்காங்க. ஏன்னா எந்த எனர்ஜியுமே எனக்கு வெளியில் வரல. ஐயா, இந்த ஆன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணல. அவங்க ஒரு இடத்த விட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய இல்லூஷன்ஸ் அவங்களை சுற்றி நடந்துட்டு இருந்திருக்கு. அதிலலாம் இருந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல. இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த நம்ம கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கண்டென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து பவர் ப்ளே பண்ணுறது, இல்லைன்னா சப்ரெஸ் பண்ணுறது, அடுத்தவங்கள பவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தங்க இவங்களை வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீட்டிங் இந்த ஃப்யூச்சர் நடக்கக்கூடாது அப்படின்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் சோர்ஸ். இவங்க வந்து ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணாங்க. ஷீ இஸ் டிமாண்டிங் ஜஸ்டிஸ் அண்ட் பேலன்ஸ். அதனால தான் இந்த ஆண் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தட் இஸ் விக்ட்ரி. இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக கிரவுண்ட் ஆகும்னா ஆகும். எப்போ அப்படின்னா இந்த ஆண் எனர்ஜி, இந்த பவர், இந்த கிங் ஆஃப் சோர்ஸ், அதாவது நியாயம், தர்மம், சரி தவறு இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் நிச்சயமாக கிரவுண்ட் ஆயிரும். பட் நியர் ஃப்யூச்சரில் ஐ எம் நாட் சீயிங் எனி யூனியன் அட் ப்ரெசன்ட் எனர்ஜியில்.
டைம் ஃப்ரேம். ஆனால் வந்து அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாட் வில் பி த டைம் ஃப்ரேம் ஃபார் த pile 2 spirits? வாட் வில் பி த டைம் ஃப்ரேம் ஃபார் pile 2? வாட் வில் பி த டைம் ஃப்ரேம் ஃபார் த யூனியன் அண்ட் கனெக்ஷன்? வாட் வில் பி த டைம் ஃப்ரேம்? ஓ மை காட், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, எப்போது நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்லேருந்து இந்த ஆண் வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் சிச்சுவேஷனுக்கு வரணும். ஓகே, இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னா இது வந்து இட்ஸ் நாட் டிஃபைன்டு. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அவங்க வந்து ஃபஸ்ட் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வெளியில் போகணும். அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சர் எனர்ஜிலேருந்து அவங்க வாக் அவே பண்ணி இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸில் அவங்க போய் அந்த எனர்ஜியில் நிற்கணும். அந்த எனர்ஜியில் நின்னால் தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆண் எனர்ஜி இருக்கிறது பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். அதுலேருந்து அவங்க க்ரோ ஆகி கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிக்கு வரணும். பட் வருவாங்கன்னா 100% வருவாங்க. அப்புறம் இந்த ஆண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸில் ஒரு டவர் துரோகம், அதனால தான் இங்கே வந்து 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்திருக்கு. இந்த ஆண் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். நான் சொல்கிறது கல்யாணத்தை பற்றி, நாட் இல்லை எக்ஸ்ப்ரெஸிங் லவ். அது நடந்துடும், அது எப்போ வேணால் நடக்கும், இன்பிட்வீன் கூட நடக்கும். பட் கல்யாணம் தான் நான் பேசிகிட்ருக்கேன். கல்யாணம் என்னென்னா யூனியன். அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஆண் வந்து இந்த பவரில் நிற்கும் போது நடக்கும். பட் நிற்பாங்கன்னா 100%. What is your guidance for pile 2 spirits? Future spouse. What is your guidance for pile 2? What is your guidance for pile 2? என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிச்சுவேஷன் இன் பேலன்ஸ் தட் ரெக்வயர் கேர்ஃபுல் ஹேண்ட்லிங். அதனால தான் இந்த ஆணுக்கு சொல்கிறாங்க கான்ஃபிடன்ஸ். அதனால தான் இங்கே கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆண் இங்கேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தால் தான் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிக்கு வர முடியும். அதனால தான் எனர்ஜி இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது பீஸ் அண்ட் ஹார்மனி. இந்த கனெக்ஷனில் வந்து பீஸ் அண்ட் ஹார்மனி ரீஸ்டோர் ஆகிடும். அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். இப்போதைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ட்ரபிள்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கரடுமுரடான சூழ்நிலை தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஹெல்ப் கிடைக்கும். இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கும். எப்போனா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி போகிறீங்க, இது நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிவைன்லி கைடட் கனெக்ஷன் தான். அப்படி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓ, டைம் லைன் இங்கேயே வந்துருச்சு. ஸோ யூ ஆர் ஹேவிங் சம் டெஃபினைட் சக்ஸஸ். பியூட்டிஃபுல். உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து சீக்ரெட் அட்மைரர். இந்த ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரமாக, நான் தான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சீக்ரெட் அட்மைரர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தூரமாக இருந்து உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. மேபி உங்கள் கூட இப்போ பேசலாம், இல்லைனா பேசாமல் இருக்கலாம். மேபி நேரில் பார்க்குற சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வழி வச்சுருக்காங்க உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீலிங் டைட் டவுன். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த எனர்ஜி 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ஃபீலிங் டைட் டவுன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதுதான் இப்போ இந்த ஆணோட எனர்ஜி. பட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். நீங்களும் சரி இந்த ஆணும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து சக்ஸஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க. அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இந்த ஹிடன் கார்டு, சீக்ரெட் கார்டு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினன் எம்பரஸ் எனர்ஜி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் எது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதையாவது உருவாக்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சடன் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் யூனியன். உங்கள் கல்யாணமோ காதலோ கை கூடின இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் பெண்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ்க்கு அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதையோ க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த ஆண் வந்து பென்டக்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் சக்ஸஸ். 2 பேருக்குமே கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஆணையோ இல்லை இந்த கனெக்ஷனையோ கம்ப்ளீட்டாக ரிலை ஆகி இருக்க தேவையில்லை, இருக்க வேண்டாங்கிறது தான் கைடன்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். உங்களுக்கும் சரி இந்த ஆணுக்கும் சரி கண்டிப்பாக தேவையான சமயத்தில் தேவையான கைடன்ஸ் கிடைக்கும். நான் வேறு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துறேன். பிரேக்கப், கிரேட் ஃபார்ச்சூன்.
பவர் பிளே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான் பவர் பிளே. இந்த ஆணை சுற்றி ஒரு பவர் பிளே நடந்துகிட்ருக்கு. அதில் தான் அவங்க மாட்டிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து இப்போ டை டவுனாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேட் ஃபார்ச்சூன். இந்த சடன் வெல்த் வந்து இந்த ஆணுக்கு நிச்சயமாக உண்டு. அதனால தான் இங்கே வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. பிரேக்கப் நாம் இங்கே பார்த்த மாதிரி ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வரலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்சஷன் இருக்குது அவங்களுக்கு. இந்த கனெக்ஷன் மேலேயும் இருக்கலாம், இல்லைனா வந்து வாழ்க்கை மேலேயும் இருக்கலாம், இல்லை பணத்து மேலே அப்சஷன் இருக்கலாம், இல்லைனா பொசிஷன் மேலே அப்சஷன் இருக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிட்டுருக்காங்க. ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்ரைட் எனர்ஜி, எதையோ பார்த்து பயப்படுறாங்க, இல்லைனா ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு அவங்களுக்கு பயம் இருக்கிறதா இருக்கலாம். சோல் ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் யூ. இவங்க வந்து பிரேக் எடுத்துகிட்டு வரட்டும். இந்த பெண்கள் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி. உங்களுக்காக உங்களோட சோல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்மமாக உங்கள் கூடயே இருக்க ட்ராவல் பண்ணிட்டு வர நிறைய ஜீவன்கள் இல்லை சோல்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஜேர்னியை நீங்கள் எப்பவுமே நிறுத்தாதீங்க பெண்கள். நீங்கள் போய்கிட்டே இருங்க. இந்த ஆண் வந்து நிச்சயமாக ஹீ இஸ் கோயிங் டு கேட்ச் யூ அப். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆணை வந்து பலிகடை ஆக்கிறதுக்கு நிறைய பிளான் நடக்குது. ஸோ இந்த ஆண் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணோம். பட் ரொம்ப முக்கியமான சமயத்தில் இந்த ஆணுக்கான ஹெல்ப் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது பிரச்சனை இந்த கெட்டவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த பவர் பிளே அப்படின்னா நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கும். நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா லீகல் ரிப்பர்குஷன்ஸ். இந்த ஆண் வந்து பழசில் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கர்மா இப்போ ப்ளே அவுட் ஆகுது. ஹீ நீட்ஸ் டு ஃபேஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லைனா அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். ஜம்ப் பண்ணி வந்துட முடியாது. நீட் மோர் கிளாரிட்டி. இந்த ஆணுக்கு தேவை இப்போது மோர் கிளாரிட்டி, அப்புறம் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் இங்கே அப்படி வந்திருக்கு. ஓகே, இந்த ஆண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எனக்கு வந்திருக்க கார்டு கோயிங் டு லூஸ் எவ்ரி திங். அதனால தான் இவங்க வந்து எல்லாத்தையும் முதலிட்டு வெளியில் வரணும். பொசிஷனை, பதவி, பணம், இல்லைனா இந்த மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் துறந்து வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இனி இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் சுச்சுவேஷன் அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இந்த பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். அதுதான் காட் இன் த ஆக்ட். கெட்டவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, இல்லை தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க. யூ வில் ரிசீவ் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன். அப்புறம் தே வில் see you being blessed. ஓகே, அதான் நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த பெண்கள் வந்து நிச்சயமாக ரொம்ப ஏதாவது பெருசாக சாதிப்பீங்க. அதை வந்து இந்த ஆண் பார்ப்பாங்க. ஹீ இஸ் கோயிங் டு ஃபீல் அப்செட். ஏன்னா வந்து உங்களோட ட்ராவல் பண்ண முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து எப்போது அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான், இந்த கெட்ட விஷயங்களை விட்டு விலகி போய் வர வரைக்கும் தான். பட் எங்கேயோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அது ரிலீஸ் ஆகிடும். டோன்ட் சேஸ் அட்ராக்ட். இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் சேஸ். இந்த மாஸ்குலின் எனர்ஜியோ இல்லைனா இந்த உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸை சேஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அட்ராக்ட். அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இந்த எம்ப்ரஸ் பவரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட விஷ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். அந்த விஷ் இந்த ஆண் தானா அதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ஆண்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ். உங்கள் எனர்ஜியில் யாரோ வந்து டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். அப்புறம் லுக் டீப். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப உங்களோட விஷயங்களை மூக்க நுழைக்கிறாங்க, அவங்க மூக்கை கட் பண்ணுங்கள். தெர் இஸ் அ பிரேக் இன் திஸ் கனெக்ஷன். ஏதோ ஒரு பிளாக்மெயில் சீன் தான் நான் இங்கே பார்க்குறேன், இல்லைனா ஒரு பவர் பிளே நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த ஆணுக்கு வந்து திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷோ. யூனிவர்ஸ் காட் யுவர் பேக். இந்த ஆண்களுக்கு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களோட பேக் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு இந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காலில் சுயமாக எப்படி நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் ஸ்ட்ரகிள், பட் சக்ஸஸ் கேரண்டீடு. இந்த பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுற சக்ஸஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மனசு விட வேண்டாம். பிரேக் த்ரூ இருக்குது. தெர் இஸ் அ பிரேக் த்ரூ. கண்டிப்பாக பிரேக் த்ரூ இருக்குது. இந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உங்களோட யூனியன் வந்து ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் இங்கே பார்க்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெட்டது முடிஞ்சு நல்லது நான் ஆரம்பிக்கும் போது அது கெட்டது முடியறதுக்கு கொஞ்சம் இழுவை, அதுதான், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டே சேஃப். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.